நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 2 வீட்டடி மனை விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டடி மனைக்கு அருகில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எஸ்எஸ்எம் காலேஜுக்கு அருகில், திண்டுக்கல்லேருந்து பழனி போகக்கூடிய நான்கோலி சாலைக்கு மிக அருகில் தான் இருக்கேன். எஸ்எஸ்எம் காலேஜுக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு கிழக்கு இன்னொரு பிளாட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து 2 வீட்டடி மனை விற்பனைக்கு இருக்குது. ஒவ்வொரு வீட்டடி மனையும் 2400 சதுர அடி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எம் காலேஜுக்கு மிக அருகில் தான் அமைஞ்சிருக்குது. ரோட்லேருந்து 2வது ஃப்ளாட்டாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டடி மனைக்கு அருகில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. எஸ்எஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அங்கே ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது, அது வந்து ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ். இதுக்கு அருகிலே பார்த்திங்கன்னா மீனாட்சி பவன் ஹோட்டல் இருக்குது. தக்ஷசிலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. பிஎஸ்என்ஐ காலேஜ் இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். பழனி பைபாஸ் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம் இந்த இடத்துலேருந்து. இந்த வீட்டடி மனைக்கு அருகிலே பார்த்திங்கன்னா அக்கரைப்பட்டி ரயில்வே நிலையம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பாலக்காடு போகக்கூடிய பேசஞ்சர் ரயில் இந்த ஸ்டேஷனில் நின்று தான் போகுது. இப்போ நம்ம வீட்டடி மனை பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்எம் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தான் அமைஞ்சிருக்கு நமக்கு. வீட்டடி மனைக்கு மிக அருகிலே பார்த்திங்கன்னா சென்னை ஷோரூம் இருக்குது. இந்த சென்னை ஷோரூமுக்கு மிக அருகில் தான் நமக்கு வந்துருக்கு. இதுதான் எஸ்எஸ்எம் காலேஜ் பில்டிங்கு. இது திண்டுக்கல்லேருந்து பழனி போகக்கூடிய நான்கோலி சாலை. ஏற்கனவே நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 2 ஃப்ளாட் ஆன்ரோடு ஃப்ளாட் சேல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி இன்னும் ஒரு 4 ஃப்ளாட் நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. இன்னமும் இந்த முன்னாடி இருக்க 2 ஃப்ளாட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஆன்ரோட் சைட்டு. இப்போ இங்கே இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி கல் ஒன்று இருக்காங்க பாருங்கள், வேலி போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 25 அடி ரோடு இருக்குது. இது ஆன்ரோடு ஃப்ளாட் பார்த்திங்கன்னா 4800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இதுவும் 4370 ஸ்கொயர் ஃபீட்லையும் ஒரு ஃப்ளாட், மொத்தம் 2 ஃப்ளாட் இருக்குது. இதுக்கு பின்னாடி 2400 4 ஃப்ளாட் இருக்குது. நம்ம 2 ஃப்ளாட் தான் சொல்லியிருந்தோம், 4 ஃப்ளாட் இருக்குது. இந்த முன்னாடி இருக்க 2 ஆன்ரோடு ஃப்ளாட்டுமே பார்த்திங்கன்னா 42 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 அடி ரோடு. இந்த கம்பி வேலைக்கு இந்த சைடு இருக்குது பக்கத்தில். இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பார்த்து கார்னர் ஃப்ளாட்டாகவும், மீதி 3 ஃப்ளாட் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த கல் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு பச்சை கலர் கல் இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் கிழக்கு பார்த்து 50 அடி ஃப்ரண்டேஜிலாகவும் வடக்கு 40 அடி ஃப்ரண்டேஜும் கிடைக்கும். வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா 15 அடி ரோடாகவும், கிழக்கு பக்கம் 23 அடி ரோடாகவும் கிடைக்கும். இதுபோல் இந்த வடக்கு கிழக்கு பார்த்த ஃப்ளாட் இல்லாமல் இது போல் இதே லைனில் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளாட் இருக்குது. ரோட்லேருந்து 2வது ஃப்ளாட்டாகவே நமக்கு அமைஞ்சிடும். இங்கே போர்டு தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனு, அக்கரைப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனு. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. இந்த ஒரு ஃப்ளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பின்னாடி இருக்க வடக்கு பார்த்த எல்லா மனைகளுக்கும் 1200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விலை சொல்கிறாங்க. மேலும் தகவலுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரடியாக இடத்த விசிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓனர் சீட்டிங் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விலை தான் மார்ஜின் பண்ணோம்னா நேரடியாக ஓனர்கிட்ட நம்ம பேசிக்கலாம். ஆன்ரோடு ஃப்ளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விலை சொல்கிறாங்க. நன்றி.